தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர். கடந்த வாரம் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஐயா நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய சோலைராணி அப்படின்ற மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவி கல்லூரிக்கு வெளியில் கேம்பஸ்க்கு வெளியே எடுத்த தன் ஆண் நண்பரோடைய ஃபோட்டோவை இன்ஸ்டா ஸ்டோரி போடுறாங்க. அது அந்த காலேஜுடைய பியூனுக்கு போகுது. அந்த பியூன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அந்த பிரின்சிபாலுக்கு கொண்டு போகிறாப்புல அந்த புகைப்படத்தை. இதை வச்சு அந்த மாணவியை கண்டிக்கிறன்ற பேரில் அந்த மாணவியும் அவங்க அம்மாவையும் 2 நாள் அந்த காலேஜுக்கு அலக்கழிச்சிருக்காங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்படி அந்த மாணவியை தற்கொலைக்கு தள்ளிய அந்த நிர்வாகத்துடைய இந்த நடவடிக்கையை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. இதை ஒட்டி மாணவர்கள் 2 நாள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு மாவட்ட கல்வி ஆய்வாளர்களும் காவல்துறையும் நேரில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாங்கள் கல்லூரி மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆகையால் உடனடியாக அந்த கல்லூரி முதல்வர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். குறிப்பாக கல்லூரியில் நிர்வாகம் ஒரு மாணவியை தற்கொலைக்கு தள்ளுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம மிக முக்கியமாக ஒரு ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு தான் உணரணும். ஏன் அப்படின்னா, அந்த கல்லூரியை பற்றி நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது 2 வாரங்களுக்கு முன்னாடி அதே கல்லூரி அதே பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹேர் ஸ்டைல் சரியில்லை, நீ வெட்டியிருக்க முடி எனக்கு பிடிக்கல, என்ன இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வெட்டிருக்க அப்படின்னு டிசி கொடுத்து அனுப்பியிருக்காப்புல. இப்போ அவரால் வெளில எங்கேயும் போய் காலேஜ் சேர முடியாது, ஃபைனலில் அவரால் முடிக்க முடியாது. இப்படி ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் தன்னுடைய தாந்தோன்றித்தனத்துக்கு நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர்களை அடிமைகளாக பார்க்கக்கூடிய, தான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை உள்ள ஒரு நிர்வாக முறை தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படி தான் பார்க்க முடியுது. அதோட ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கி சோலையம்மாளுடைய மரணம் வரைக்கும் நீடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இதை தாண்டி அந்த கல்லூரியை பற்றி அந்த கல்லூரி மாணவர்கள்ட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காலேஜுக்கு போகக்கூடிய பசங்கள்ட்டையும் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசும்போது என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலேஜ் ரொம்ப மோசமாக இருக்கும், ஆண்களும் பெண்களும் தண்ணி குடிதே வேறு வேறு இடமா இருக்கும், ஸ்டெப்ஸில் ஏறதே தனித்தனியாக இருக்கும், ஒன்றா ஏற முடியாது, ஆண்களும் பெண்களும் பேசுறதை அந்த கல்லூரியில் குதர்க்கமாக பார்ப்பாங்க, மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, இங்கே பால் சமத்துவத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு கல்லூரி வளாகம் என்றது ஆக பிற்போக்கான ஒரு சிறைச்சாலையாக இருக்குது. அப்போ இன்னைக்கு அந்த மாணவி தன்னுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு அந்த கல்லூரி வளாகத்தில் எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு சோலைராணியோட இந்த மரணம் நிற்க போகிறதில்ல. இன்னமும் இந்த மாதிரியான பிற்போக்கான நிர்வாகத்தாலையும் கண்டிப்புன்ற பேரில் இந்த நிர்வாகத்தால் நிர்வாக படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு தான் இருக்கும். அப்போ இதுக்கு எதிரான தீர்வாக நம்ம எதை முன்வைக்கணும் அப்படின்னா, மாணவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் தனக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு ஜனநாயக வெளி அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளார வேண்டும் அப்படின்றதையும், அதேமாதிரி மாணவர்கள் அரசியல் படுவதற்கு, மாணவர்கள் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக அவங்க போராடுறதுக்கு மாணவர் சங்க தேர்தலை கல்லூரிகளில் உடனடியாக நடத்தணும் அப்படின்றதையும், நம்ம சோலைராணியுடைய மரணத்துக்கு நீதியாக இதை நம்ம கேட்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமானது. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும், கல்லூரிகளில் ஜனநாயக வழி நிலைநாட்டுவதற்கும் மாணவர் சங்க தேர்தலை உடனடியாக நடத்தணும் அப்படின்றதையும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். நன்றி.